டேய் இப்பெல்லாம் கோகுல பார்க்கவே முடியல, எங்க தான் போறான்? அவன் எங்க தான் போறான்னு தெரியல. அவங்க வீட்டுல கூட அவனை பார்க்க முடியல. எங்கன்னா வேலைக்கு போறானா? அப்படிதான் நினைக்கிறேன். இனிமேட்டு அவன் நம்ம செட்லயே சேர்க்க தேவையில்ல. என்னடா சொல்லாம குழம்பு கட்டினீங்க, எங்கிட்ட சொன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவோம்ல. வீட்டாண்ட வந்து கூப்பிட்டாக்கா உங்க அம்மா தான் தூங்கி நிக்கிறேன்ச்சு, அதனாலதான் நான் மட்டும் வந்துட்டேன். எங்க அம்மா அப்பா பத்துல அப்படித்தானே சொல்லிருக்கான், அவங்க பேச்சையும் கேட்டுங்கிற. நீ இப்படி சொல்ற, உங்க அம்மா தான் திட்டுது. டேய் அவன் சங்காத்தமே வேணா. முந்தின நேரத்து கூட அவங்க அம்மா அசிங்கமா திட்டுச்சு. உங்க அம்மா மட்டும் ஓகேமா? நான் வீட்டு பக்கம் போனால யாரு துப்புதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன நேர்ல பார்த்த உடனே நான் கண்ணே சோக்கியமா அப்படின்னு. எங்க அம்மால அவங்க அம்மா மாதிரி இல்ல. ஆமா மூஞ்சி தடை வேற வேற தான். இப்ப நான் இப்ப சண்டை போடாத வேலையை பாருங்கடா, பொங்கல் வேற வந்துச்சு. அவன் கடுப்ப ஏத்துறான், அவனை கேட்க மாட்டா. நேத்த கேக்குறது கம்னு இருங்கடா. சரி கோகுல பாத்தியா? உனக்கு விஷயம் தெரியுமா? கோகுலு கையில 6 மணிக்கு இங்கே போறான். 6 மணிக்கு போறானா? எங்கடா போறான்? அவன் எங்க ஊர் மேல போறானோ அவனை பத்தி எங்கிட்ட கேட்கற வச்சுக்காத. இவனாடா இவன் அவங்க அம்மா மாதிரியே கோவப்படுறான். என்னடா அவன் எங்க அம்மா பத்தி இருக்கிறா? வா அந்த அக்கா திட்டும் போது கூட அப்படி தானே இருக்க மூஞ்சியா. ஆமால. ஏய் என்ன பண்றீங்க? நீ என்னடா பண்ற அந்த காம்பவுண்ட் கடியில? எங்க அப்பா என்ன தொத்தின்னு வந்தாரு, நான் இப்படி காம்பவுண்ட் கடியில ஒழிச்சிக்கினேன், அவரு அப்படியே ஓட்டாரு. ஏண்டா பொங்கல் ஃபங்க்ஷன் கொண்டாடணும், எதனா ஒரு பொறுப்புக்குதா? எந்த டைம்லடா வர? டேய் எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியல, என்ன எப்படி அடிக்கிறாரு தெரியுமா? உங்களுக்குள்ள சுத்த வேணான்றாரு. சுத்த வேணான்னு சொல்றாருன்னா எதுடா வர எங்க பேரு கெடுக்கிறதுக்கு? பொங்கல்னாலே மஜா இருக்குல்ல. டேய் மாப்பிள்ள முந்தா நேத்து ஆளு நைசி ஜான் பீட்டர் கூட போச்சுடா. அது போட்டு விடுறான், நான் வேற ஆள் உசார் பண்ணிட்டேன். டேய் சொல்லவே இல்ல. நான் சொல்லவே இல்ல. யாரா இன்னொரு ஆளு? ஆடா அதை விடுறா. அதை சொன்னா இங்க ஒத்த போடுவான். வருத்தப்படுவான்னு அவன் மூஞ்ச பாக்குற. அங்க ஆள் வேண்டாமா நம்ம கிட்ட பேசுது. சூப்பரா சூப்பரா சூப்பரா. டேய் என்னடா அவ்வளவு பெரிய விஷயம் சொல்ற, நீ பாட்டுன்னு கம்முனுக்குற? அது ஆளில வச்சு மூடு. ஐயே டேய் கூகுள் வரான்டா. நாங்கடா பார்க்க முடியல, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா தாங்கிறோம். நீனா 6 மணி ஆகுனா ஊர் மேல போறியாமே? எவன்டா சொன்னவா? வாயை ஒச்சிருவேன். இங்க வாடா. வாய வாடி. இவன் தான் சொன்னான். ஏய் நான் கொய்ப்பா, நான் எங்கடா 6 மணி ஆனா போறேன்? டேய் எங்க பையன் மதான் சொல்லிச்ச, நீ காலையில 6 மணிக்கு எங்க போறேன்னு. 6 மணி ஆனா உன் பெரிய மக்கனா வேலை? சாணி அனுப்புவாங்க, அது இல்லாம சந்தேகப்படுவேன். அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள, ஓலை கட்டு வர நாராயணா அவங்க வீட்டுல இருந்து வருது. அதாங்க பெரியப்பா, அங்க தானே வருவாங்க. சரி விடுங்க, பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சா. எப்படி இருக்கீங்க? பொங்கல் வேலை எப்படி போகுது? டேய் கோகுல, அந்த பக்கம் எங்க அப்பா வராருன்னு பாத்தியாடா? உங்க அப்பா ஏதோ ஒரு கட்டி எடுத்துன்னு தெரிஞ்சிருந்தானே. ஐயோ அந்த லூஸ் மாப்பிள்ள இந்த பக்கம் தான் வருவார் போல இருக்குது. டேய் இவனை தான் நம்ம செட்ல சேர்க்க வேணாம்ல, ஒரு துண்டுத்துக்கு மாதிரி தான் வருவான். ஐயா இவ துணை மாட்டாரு, பேசுறான் பாரு பேச்சு. மாப்பிள்ள அவங்க அம்மா மாப்பிள்ள. அவங்க அம்மாவோட மாப்பிள்ளையா? அவங்க வீட்டுக்காரு அவங்க அப்பா? ஆடா அது இல்லடா, தத்ரும் முச்ச மாதிரி பேசுங்க கிடைக்காதா, சொல்றத கேள்றா. சொல்லு. அந்த ரோட்டு பக்கம் போனாலே அவங்க அம்மா சும்மாவே தூ தூ தூந்துடா. நேர்ல பாக்கும்போது ஒண்ணு சொல்லிருக்குமே, என்னடா கண்ணியா நல்லா இருக்கேன்னு சொல்லிருக்குமே. கரெக்டா அப்படிதான்டா பேசுறது. டேய் இங்க பாருடா, அவன் பேசல கேட்காதீங்க. எங்க அம்மா பத்தி நானும் சொல்லுங்க. நாம டேய் அதெல்லாம் விடுங்க. இப்ப என்னடா நீ என் கூட வந்து வேலை செய்ய போறியா இல்லையா? இன்னும் 2 நாள்ல பொங்கல் வர போகுது. பேனர்ல போட்டோ போடுவீங்களா? பேனர் இல்லையா? எவ்வளவு காசு தர? 50 ரூபாய் தரேன். டேய் 50 ரூபாய்க்கு அவன பேனர்ல போட்டோ வைப்பா, அப்படியே உடனே சேவ் திரும்பிடும். நோ இங்க வானா, உன் பையன் இங்க தாங்கறான். எங்க அவன்? ஐயோ மாப்பிள்ள காப்பாத்துறா. டேய் வெளியே வாடா, வெளியே வா. போனா 4 போட்டு இட்டு போனா அவனா. ஏய் ருக்கு போய் தண்ணியா? ஆமாண்ணா. ஊடு தெரு பக்கம் போனாலும் அம்மா என்னடா அத்தூ நீங்க என்னடா நினைச்சுக்கிட்ட? உன்னை பார்த்து மட்டுமா துப்புது? என்ன பார்த்து குத்தா துப்புது. உன் புள்ளுக்குறானே, உன் புள்ள பார்த்து குத்தா துப்புது. அவனை வெளியே அனுப்பி முதல்ல கையை கால உடச்சிடறான், என்கிட்ட தப்பிக்கிறான். எப்பா பொங்கல் வேலை நடக்குதுப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன்ப்பா. இவனுங்க சவுகாசமே வச்சு கூட தானே உங்க வீட்டுல இருக்க சொன்னேன். ஃபுல்லா திருட்டு மூஞ்சிங்க. ஏய் யாரு திட்டு மூஞ்சின்றா? மரியாதை கெட்டு போடும். ஏய் தம்ம தூணு என்ன பேச்சு பேசுற? அப்படியே கொம்பில மூஞ்சில குத்துருவான். நோ இங்க வந்து பிரச்சனை பண்ணி கிடைக்காத. வேணா உன் பையனை கொண்டு போய் இங்க வந்து யாரும் தப்பா பேசாத. கபர்றா எம்ம துணுக்கு என்ன கேள்வி கேக்குற? ஒரு அப்பனுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரியே ஜாயுத. நோ நீ நேத்துக்கு அந்த கனிமாக்கா வீட்டான போய் நிக்கிற. சரிப்பா பார்த்து பசங்க கூட எல்லா வேலையும் முடிச்சுட்ட டைம் ஆட வந்துரு, நான் போறேன். டேய் எங்க அப்பா நீ கன்னிமா சொன்னவனி போயிட்டாரு. அவர் அப்பப்போ அங்கதான் இருக்கிறாரு. புரியலையா? புரியாத வரைக்கும் சந்தோஷம். மாப்பிள்ள நானா வேலை செய்யணும்னு சொல்லி பட்டுன்னு செஞ்சு போட்டு போயிடுறேன். ஈஸ்வரு வெளியே வந்து உள்ள வாங்க. இதோ வந்துடுறேன்டா.
டேய் வந்துட்டான்டா. முன்ன மாதிரிலாம் இல்ல மாப்பிள்ள, கையில கம் பண்ணிட்டேன். 6 மணிக்கெல்லாம் போறேன். 6 மணிக்கு எங்க போறா? வாக்கிங் போறா. போதுமா? நீங்களாம் கண்ணு வச்சிட்டு போறீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல. ஆமா, இவருக்கு நாங்க கண்ணு வச்சுதான் திஷ்ட ஆயிட போகுது. அட போடா, அங்க போயிட்டு கவுர்லாம் கட்டு. நான் மாப்பிள்ள இந்த பக்கம் கட்டா. இந்த பக்கம் கட்டியாச்சு. மாப்பிள கன்னிமா நீ என்ன கதை? அது போய் உங்க அப்பா கிட்ட கேளு, என்ன வந்து கேட்டுன்னு கேட்டுக்கிறா? மாப்பிள தேவலத்தெல்லாம் பேசுங்காதீங்க. பரிசு 10,000 கொடுக்கலாமா 20,000 கொடுக்கலாமா? ஏன் உன் சொத்தை எழுதி கொடுத்துடலாம். நீ எவ்வளவு போட்டுக்கிறா? 101 போட்டுக்கிறேன். என்ன மாப்பிள மட்டமா பேசுற? 101 போட்டுட்டு உனக்கு 10,000 20,000 பரிசு கொடுக்கணுமா? டேய் அதான் கௌரவம், எல்லார்கிட்டயும் அப்படிதான் சொல்லிக்கிறேன். மாப்பிள்ள இங்க பாடுறான் வந்தான், நல்ல காலை பப்பரப்பான் நீட்டி தூங்கி நிக்கிறான். ஐயா, இந்த ததிர முடிச்சது நேத்துடா வந்துச்சியா? கச்சேரிலாம் வைப்பாங்க போலுக்குது. தம்பிங்களா டான்ஸ் ஆட யார வைக்கிறீங்க? ஏன் உன் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து ஆட வைக்கலாம்? ஆட என்னப்பா எதுனா சிம்பிளான ஜோதினா ஆட வைங்கப்பா. கழுவனுக்கு பாத்தியா இந்த வயசுல ஆசையா? எப்பா ரெக்கார்ட் டான்ஸ் தான், ரெக்கார்ட் டான்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசா இது பொங்கல் விழா, என்ன ரெக்கார்ட் நிக்கிறா? தம்பிங்களா பொங்கல்னா கிளி பார்க்கணுமா? எல்லாரையும் வர வைங்க. வர வைக்கிறோம். நீ போய் கண்ணு பத்துன்னு இரு. வாடா சிம்பிளான் வந்தா நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடலாம். டேய் தம்பிகளா, எங்கடா என் பையன்? சோறு கூட சாப்பிடலாமா? ஏமா என்னம்மா இங்கதான் இருக்கிறேன். என்ன பண்ணிருக்கிற? மோ என்ன அப்ப பார்த்தா துப்பினே இருக்கிறியா? எல்லா பசங்களும் கலாய்க்கிறாங்க. கண்ணுங்களா, உங்களை போய் நான் துப்புடா. தப்பா நினைச்சிட்டீங்களா அக்காவை? நாங்க தப்பாவே நினைக்கல. உங்க பையனை தானக்கா கூட்டின்னு போக வந்த, கூட்டின்னு போ. அடடடடா, கண்ணு நாய் செஞ்சிருக்கிற? தம்பிங்களா, உங்க சொல்லப்பா, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. டேய் எங்க அம்மா யாரையும் அது மாதிரி சொல்லாது, எனக்கு தெரியாதே. என் குழந்தை பாரு என்னை எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்குன்னு. நீ வா கண்ணு, நான் மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன், நீ சாப்பிடுவ. இதோ வரமா மாப்பிள்ள வரண்டா. பாத்தியா, மேலாக்க அழகா பேசிட்டு அதுக்கப்புறம் எச்சு தூக்கிட்டு போவோம் பாரு. அடிச்சு கட்டணா அவனுக்கு ஒன்றும் சேர்ந்துடா. கரெக்ட் மாப்பிள, கரெக்டா சொன்னா. உன்னை பத்தியே கரெக்டா சொல்லுவேன். வாயானா நான் கேட்க தெரியுமா என்ன? போடி நீ இப்பவே. பாத்தியா கைட்டி விடுறா. என்ன சிக்கன் ரைஸ் சாப்பிட போறீங்களா? என்ன காசு வச்சுக்கிறீங்களா? ஏய், யாரு இருக்குது காசு? 10 பைசா இல்ல. போங்கடாப்பா, சும்மா நடிக்கிறீங்க. நான் கேட்ட மாட்டான். உண்மையிட்டு உங்க சங்காசமே தேவையில்லை. ஆமா, இவர்கிட்ட இருந்தா அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. மாப்பிள எங்க அப்பா அடிப்பாரு, நான் போட்டா போ. பண்ணி பறிச்சு வச்ச சொத்தை துண்டு மேலாந்து தூங்குற மாதிரி தூங்குது பாரு. நாசமா போனவன் நாய் வந்து ஈத்துன்னு போதுடுறா. இவரு ஜிம்முக்கு போய் கீக்க போறாரு. எப்படின்னா போட்டோம், நான் போறேன். நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். எப்பா எல்லாம் போயிட்டானுங்க, இனி எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, நம்ம போலாம்.